இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். அதை வந்துங்க, உறவு விட்டு போகக்கூடாதுன்ட்டு அத்தை மகளை கட்டுறது, மாமன் மகளை கட்டுறது, இதெல்லாம் கட்டிக்கவே கூடாதுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க. உங்களுடைய என்னமோ நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி இல்லைங்க. எடுத்து சொல்கிறேன். அதாவது இரத்த பந்தத்தில் வந்து கல்யாணமே பண்ணிக்கூடாதுங்க. நீங்கள் அத்தை மகளுக்கு ஒரு அண்ணனாக இருங்க, மாமன் பிள்ளைக்கு நீங்கள் ஒரு அண்ணன் மாதிரி இருங்க. ஏன் உறவு முறையை வச்சு மனைவி ஆக்குறீங்க? தப்புங்க. அது வாழ்க்கைக்கு நல்லா இல்லைங்க. பல விதத்தில் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கும், பல விதத்தில் தொல்லை பண்ணும், பல விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும். எல்லாம் ரத்த பத்தங்க கம்ப்ளீட்டாக. அக்கா பிள்ளை கட்டிட்டா அக்கா யாருங்க? நம்ம அப்பனுக்கு பிறந்தது அக்கா இல்லைங்களா? நானும் நீயா ஒரே ரத்தம். உன்ற ரத்தத்தில் பிறந்தது நமக்கு என்ன எப்படி ஆகும் உறவு முறை? அது வேறு ரத்தமாயிருமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் அக்கா பிள்ளையவோ மாமன் பிள்ளையவோ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். களம் பண்ணாங்க, அவ்வளோ சூட்சமாக இருக்காது வாழ்க்கை. பல தொல்லைகள் வரும். அப்படி உங்களுக்கு தெரியாது, இதனால தான் தொல்லை வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தொல்லை தெரியாது, அப்படி இதனால தான் தொல்லை வர்றது. என்னங்க, வேறு இடத்துல பொண்ணு பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள், வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். வில்லேஜில் எல்லாம் உறவு முறை போகக்கூடாது. அக்கா பிள்ளை கட்டிக்கப்பா, மாமன் பிள்ளை கட்டிக்கப்பா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.